கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 22வது வசனம். மார்க் 1:22. மார்க் 1:22. அவர் போதகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதாவது ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கும் போது அவர்களால என்ன பண்ண முடிஞ்சது? பயங்கரமான ஒரு ஆச்சரியம். என்ன ஒரு ஆச்சரியம்! அவங்களால தாங்கி கொள்ள முடியல. ஏன்னா இது மீதி பேருடைய வார்த்தையை கேட்டிருக்காங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்கும் போது அவர்களால தாங்கி கொள்ள முடியாத ஒரு ஆச்சரியம். மத்தேயு 7வது அதிகாரம் 28வது வசனத்துல என்ன கேட்கிறவர்கள் அப்படி ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா 4:32 பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? அவருடைய வார்த்தை வல்லமையோடு வந்தது என்று. யோவான் 7வது அதிகாரத்துல காவலாளிகள் போய் அவரை கைது பண்ண போகும்போது அவங்க திரும்பி வந்து 46வது வசனம் சொல்றாங்க, இந்த மனுஷன் பேசுனது போல நாங்க ஒருத்தரும் பேசுனதை கேட்டது இல்லை என்று சொல்லக்கூடியதாக. ஆனா இங்க அவர் என்ன பண்றாரு? அதிகாரமுடையவராய் அவருக்கு போதித்தபடியினால். ஏன்னா மற்றவங்களுக்கு இந்த வேத பாரகர் என்று சொல்லக்கூடியவங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் போதகரை போல போதியாமல். ஏன்னா அவங்க இந்த ரபாய் இப்படி சொன்னாரு, அந்த ரபாய் இப்படி சொன்னாரு, பாரம்பரியம் இப்படி சொன்னது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா மத்தேயு 15:9 சொல்லும் போது அவர்கள் மனிதர்களுடைய கற்பனைகளை போதித்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனா இவர் எப்படி போதித்தாரு? அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால். ஏன்னா அவருடைய சத்தத்துல ஒரு தெய்வீக அதிகாரம் இருந்ததை பார்க்க முடிகிறது. அவர் ஏக சக்கராதிபதி. அதனால அவர் மற்ற போதகர்களை போல பாரம்பரியத்தையோ இதைய சொல்லாம அவர் தான் மொத்த வேத வசனத்தை எழுதினவர். அதனால அவர் என்ன பண்ணாரு? அந்த அதிகாரம் உடையவராய். ஏன்னா அவருடைய பேச்சுல அவர்களுக்கு என்ன இருந்தது? அதிகாரம் உடையவராய். அதனால அவருடைய போதகத்தை குறித்து, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போதகம் என்பது அவர் பேசுற பேச்சு நல்லா இருந்துச்சு, அவர் அடுக்கு மொழியில பேசினாரு, இல்ல அவர் எதுகை முகனையில பேசினாரு, இல்ல அவர் ரொம்ப இதா பேசினாரு, இல்லங்க. அவருடைய பேச்சு என்னவா இருந்தது? வெளிப்பாடுள்ள போதகமாய் இருந்தது. ஏன்னா அவர் எதை பத்தி பேசினாரு? பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினாரு, மனம் திரும்புதலை குறித்து பேசினாரு, விசுவாசத்தை குறித்து பேசினாரு, ஒரு சீசத்துவத்தினுடைய தகுதி எப்படி இருக்குன்னு சொன்னாரு, கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அதனால அவருடைய போதகம் மற்றவர்கள்ட்ட பெற்றதில்லை, அது ஒரிஜினலா வந்தது, அது எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாதது, அது தெய்வத்திலிருந்து வந்தது. ஏன்னா யோவான் 7வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லும்போது, என்னுடைய போதகம் என்னுடையதில்லை, என்னை அனுப்பினவருடையது என்று சொல்லக்கூடியதாக. நம்ம மத்தேயு 5வது அதிகாரம் 6வது 7வது அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல பார்க்கும்போது எப்படி ஒரு அருமையாக அவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இங்க அவர் சொன்ன ஒரு காரியம் அவர் பேசின ஒரு காரியத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு பிரமிப்பு வருதுன்னா, அண்ணே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கணும். இன்னைக்கும் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிரசங்கமும் அது தேவனுடைய வல்லமையோடும் அதிகாரத்தோடு வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் தேவனுடைய வார்த்தை, அவர்தான் தேவன், அவர்தான் அந்த வார்த்தை எழுதினாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? அதை எடுத்து ஜனங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் விதமாக. அப்ப இந்த நாள்ல நீங்களும் நானும் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி தெரியுமா பிரசங்கம் பண்ணணும்? எப்படி தெரியுமா போதிக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த அதிகாரத்தின் மூலமாய், மனுஷனுடைய பாரம்பரியத்தில் இல்ல, மற்றவர்கள் சொன்ன காரியத்தில் இல்ல. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல. அப்ப என்ன? நீங்க ஒவ்வொரு நாளும் போதிக்கிற ஒவ்வொருத்தரும், பரிசுத்த ஆவியானவரே, இதோ என்னுடைய போதகம் எல்லாமே உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அதிகாரத்தினாலும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி அதை செய்யும் போது
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த அந்த அதிகாரம், அது தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது வல்லமையாய் புறப்பட்டு வந்து அங்கு இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாகவும், அந்தகாரத்தில் இருக்க வெளிச்சத்தை காணக்கூடியதும், பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை பெறக்கூடிய ஒரு மகா பெரிய வல்லமை உண்டாகக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு உண்டாவதாக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசமாய் இருப்பதனால், அதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடும் அதிகாரத்தோடும் நாங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை போதிக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.